அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அம்மா வீட்டில் ஆட்டுக்கால் பாயாசம் செஞ்சுருந்தாங்க. டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, நல்லாவே சாப்பிட்றதுக்கு. அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆடோட கால் க்ளீன் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து போட்டுடலாம். காலை எவ்வளோ க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவு வந்துட்டு நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். அதோட 15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 4லேருந்து 5 மிளகா, அதோட அரை ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும், அப்புறம் கொஞ்சோண்டு கல் உப்பு எடுத்துக்கலாம். இதோட மஞ்சப்பொடியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு அதெல்லாமே வந்து மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி வேக விடலாம். விசில் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா, 4 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் அப்புறம் 3 விசில் வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா அது வேகிற அளவு நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சளும், அப்புறம் வந்துட்டு அரை ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கலாம். இதோட வந்துட்டு இப்போ பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய், 6 முந்திரி, கசகசா 1 ஸ்பூனு, அதுக்கடுத்து நிலக்கடலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இதை வந்து கலந்து வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம வேக வச்சுருந்ததில் எடுத்து அப்படியே போட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆட்டுக்கால் பாயா ரெடி. நெக்ஸ்ட்டு இடியாப்பம் ரெடி பண்ணிடலாம். இடியாப்பத்துக்கு அப்படியே வந்து இடியாப்பம் புழிஞ்சிடலாம். அது எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். தேவைன்னா வீடியோ போடுறேன், நெக்ஸ்ட் வீடியோ. அது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சூப்பும் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட மிளகு அதிகமாக போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். சாப்பிட உட்காந்தாச்சு. இடியாப்பம் அப்புறம் வந்துட்டு சூப்பு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.